வரையறுப்படுத்த நடைமுறைப்படுத்த சாத்தியக்கூறு இருக்கிறது. இந்த சாத்தியக்கூறுகளை இங்கே இருந்து 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் சென்றவர்கள் ஒருவர் கூட இந்த பாராளுமன்றத்தில் பேசுவதற்கு யோகியதையோ வக்கற்ற நிலையில் இருக்கிறார்கள். காரணம் என்ன? இந்த நீர் தேவைகள் நமக்கு அவசியமில்லை என்கிற நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். முல்லை பெரியாற்று அணை தீர்ப்பதற்கான சிக்கல்கள் இருக்கிறது அல்லவா? தீர்மானத்தை சொல்லிவிட்டோம் அல்லவா? ஒருத்தவன் ஒரு அயோக்கிய பையன், ஒரு பாராளுமன்றத்துடைய திமுக அதிமுக அயோக்கிய பையன் இந்த சிக்கல்கள் இப்படி இருக்கிறது, இதற்கான சட்ட வரைகள் கூறுகள் இருக்கிறது என்று எவனாவது ஒருவன் சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கா? இவன் இந்த மண்ணுக்கானவனா? இந்த மக்களுக்கானவனா? இந்த மண்ணின் ஒவ்வொரு துகளையும் நேசிக்கிற தலைவர் சீமான் அவர்கள் இந்த மண்ணுக்கானவனா இல்லையா என்பதை நீங்கள் உருவாக்கணும். அதிகாரம் மிக வலிமையானது, அது அடைந்து விட்டால் எல்லாம் எளிமையானது என்கிறார் அம்பேத்கர். மேலும் சொல்கிறார், அன்பார்ந்த உடன்பிறப்புகள், அரசியல்வாதி கற்றிருக்க வேண்டும், படிச்சிருக்கணும். படிச்சிருக்கணும், டிகிரி படிச்சிருக்க சொல்ல. உலகளாவிய அரசியல், புரட்சியாளர்கள் வரலாறு, புவியியல், பின்னோக்கு சமூகவியல் இத்தனையும் படிச்சிருக்கணும். மேலும் என்ன சொல்றாரு? படித்துக் கொண்டு இருக்கணும், கரண்ட்ல இருக்கணும், லைம் லைட்ல இருக்கணும், இல்லைன்னா முட்டாப்பையில் ஆயிடுவோம். ஆனால் நாம் தமிழ் கட்சி வேட்பாளர் ஒவ்வொருத்தரும் அடிப்படையில் உச்சந்தலை வரையில அத்தனை அரசியல் கூறுகளில் தெல்ல தெளிவாகும், தீர்க்கமாகும் தர்க்கம் செய்யக்கூடிய ஒரு உன்னதமான படைப்பாளியாக, உன்னத ஆளுமையாக இருக்கிறார். அதனால்தான் தம்பி கார்த்திகை நீங்க திரு சீமான் அவர் வேட்பாளராக முன்னிறுத்தி இருக்கிறார். சும்மா இல்ல. நாம் தமிழ் கட்சி ஆட்சி வரைவை விட்டு ஒரு வரைமுறைப்படுத்தி இருக்கிறது, ஒரு 400 சொச்சம் பக்கங்களை வரைமுறைப்படுத்தி இருக்கிறது. இதுவரையில இந்த துணை கண்டத்தில் ஒரு நாட்டை, ஒரு பிரிக்கப்பட்ட மாநிலத்தை இப்படிதான் ஆட்சி செலுத்த வேண்டும் என்று இந்த 100 ஆண்டுகள் ஆட்சியில் ஒரு தலைவன் ஒரு வரையறுத்து ஒரு திட்ட வரைவை கொடுத்திருக்க முடியுமா? இங்க வரையறுத்திருக்கும், இங்க வரையறுத்திருக்கும். இங்க செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, சீமான் அவர்கள் சொல்கிறார், அன்பு உடன்பிறப்புகளே, இங்கே தனிமனிதனை தலைமையாக ஏற்று நீங்கள் வராதீர்கள், அற்புதமான தத்துவத்தை ஏற்று வாருங்கள். இந்த தத்துவத்தை, இந்த சித்தாந்தத்தை, இந்த மெய்யியலை ஒரு அரசியல் கட்சி தலைவர் இந்த தமிழக மண்ணில சொன்னதாக வரலாறு இல்லை. அதனால்தான் மிக மிக எளிமையாக, மிக மிக எளிமையாக, அதே நேரத்தில் கூர்மையாக இந்த ஆட்சி வரவுகள் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. முல்லை பெரியாறு பிரச்சனை சொல்லிட்டேனா, கச்சத்தீவு பிரச்சனை பாருங்க. கச்சத்தீவு பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு 37 சட்டமன்ற உறுப்பினர்களை